ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சாருமதி உன் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இங்க வருவா. அப்போ அவளை உன் அப்பா கிட்ட புடிச்சு கொடுத்துடலான்னு நினைச்சேன். அதுக்கு தான் நான் இந்த விளம்பரத்தையே கொடுத்தேன். அதையே உங்க அப்பாக்கு புரியல. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத பாப்பா. உன் அப்பா இப்பதான் அப்படி இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாரு தெரியுமா? ரொம்ப நல்லவரா, அமைதியானவரா, எல்லாருக்கும் பிடிச்சவரா, ஸ்வீட் பர்சனா இருந்தாரு. என் அப்பா, சுபத்ரா அம்மா, தாத்தா, பாட்டின்னு எல்லார்கிட்டயும் உங்க அப்பா ரொம்ப அன்பாதான் இருப்பாரு. உங்க அப்பா போலீஸ் ஆபீசர் ஆனதே என் அப்பா சொன்னதை கேட்டுதான். என் மருமகன் எப்பவும் போய் சொல்ல மாட்டான். அவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. அவன் ஒரு போலீஸ்காரனா தான் ஆகணும். சுபத்ரா அம்மா மேல உங்க அப்பா அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தாரு. அவங்களும் இவரை தான் புள்ள மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. என் அப்பா சுபத்ரா அம்மா விட்டு போனப்போ உன் அப்பா தான் சுபத்ரா அம்மாவுக்கு பெரிய ஆறுதலா இருந்தாரு. மாமா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு அழாதீங்க அத்தை. நான் பெருசாயி உங்களை நல்லா பாத்துப்பேன். பாட்டிக்கு பெரிய மகள்னா நீங்க எனக்கு பெரியமா ஆகுறீங்க தானே? அதனால இன்னில இருந்து நான் உங்களை அம்மா மாதிரி பாத்துப்பேன். அப்பெல்லாம் என்கிட்ட கூட உங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. அந்த பழைய திருமாறன நாம எப்ப பார்க்க போறோமோ தெரியல. ஆனா நீ கவலைப்படாத. உங்க அப்பா பேசிக்கா ரொம்ப நல்லவர் தான். சூழ்நிலை தான் அவரை இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் அப்பாவும் பழைய மாதிரி ஸ்வீட் பர்சனா மாறிடுவாரு. சரியா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சாரி சாரி சாரி. கதவை லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இருங்க இருங்க, நான் புடவெல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். ஃபைனல் கரெக்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். புடவை கரெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? எப்பவும் நீயே தானே கரெக்ட் பண்ணிக்குவ. இன்னைக்கு என்ன புதுசா என்கிட்ட கேக்குற? இல்ல, இது புது புடவைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த கொசுவத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட முடியுமா? உன் புடவை கொசுவத்தை கரெக்ட் பண்ணதான் நான் கஷ்டப்பட்டு ஏசிபியா இருக்கேனா? பொண்டாட்டி புடவை கொசுவத்தையே சரி பண்றதுக்கெல்லாம் உங்க போலீஸ் பதவியை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவீங்களா? என்ன மனுஷன் நீங்க? சரி சரி, கோச்சுக்காதீங்க. கொசுவத்தை நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாக்கெட் கயிறு மட்டும் கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? எனக்கு முதுகு பக்கம் கை எட்டாது, அதனாலதான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன தங்கம், தங்கத்துக்கு இன்னைக்கு பேர் வைக்க போறாங்களா? பாட்டி உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இத பாரு. உங்களுக்காக அருணா கொடி வாங்கிட்டு. எங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ரொம்ப அழகா இருக்குமா? சீக்கிரம் உங்க கையில குழந்தைக்கு போட்டு விடுங்க. எப்படி இருக்கு? என் தங்கத்துக்கு
இந்த தங்க அருணா கொடி எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அம்மா, திருமாறனா அகல்யாத்தையும் உங்களை ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதை விடுமா, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. எப்படியோ நல்லபடியா குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்க போதில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இவ குழந்தை ரெடி பண்றதை விட்டுட்டு இங்க வந்து ரகசியமா யார்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கா? ஃபங்க்ஷனுக்கு வர டைம் ஆயிடுச்சு. அம்மாவை காணோம். திருமாரா, அம்மா, குழந்தைக்கு பேர் வைக்கிற சடங்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? மா, சொந்தக்காரங்க யாருமே வரலையாம்மா? எல்லாருமே வந்தாச்சு. எங்கம்மா உங்க மருமக வீட்டு ஆளுங்க யாரையுமே காணோம்? இதோ அவங்கள இங்கதான் இருக்காங்க. அதுவும் அந்த செவத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்காங்க. இந்த பக்கம் அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. சரிம்மா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்கிற சடங்கு ஆரம்பிங்க. தொட்டில எடுத்துட்டு வந்து சபையில வைக்க சொல்லுங்க. மணி, நான் புதுசா ஒரு தொட்டில் ஆர்டர் பண்ணி ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன். அந்த தொட்டில எடுத்துட்டு வந்து சபையில வை போ. டேய் மணி, என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? புதுசா வாங்கின தொட்டில எடுத்துட்டு வந்து சபையில வைன்னு திருமாற சொல்றது காதுல விழல? போ போய் எடுத்துட்டு வா. என்ன மணி, தொட்டில எடுத்துட்டு வான்னு சொன்னா நீ ஏன் அவங்கள பாக்குற? அம்மா, நீங்களே சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? மணி உங்களை என்ன சொல்றான்? உன் குழந்தை எங்க பேத்திதான். அவளுக்கு நடக்க போற இந்த பேர் வைக்கிற சடங்க நாங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். ஆனா நீ எங்களை இந்த சடங்குலயே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்ட. பரவாயில்ல, ஓரமா நின்னு வேடிக்கை பாக்குறதுக்காவது அனுமதி கொடுத்தியே, அது போதும்பா. ஆனா இந்த சடங்குல செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யாம இருக்க கூடாது இல்லையாப்பா? என்ன முறை? இது வரைக்கும் இந்த குடும்பத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம பரம்பரை தொட்டில படுக்க வச்சுதான் பேர் வச்சிருக்கோம். அதுதான் சம்பிரதாயம். அதுல ஏதோ குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் என்னங்கிறது உனக்கும் உன் அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு.
அதை நீ பல தடவை என்கிட்ட சொல்ல கூட ட்ரை பண்ணிருக்க. ஆனா நான் தான் அதை சொல்றதுக்கு சரியான அவகாசம் கொடுக்காம போயிட்டேன். ச்சே. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. என்னடி சம்பந்தம் இல்லங்கிற? சாருமதி என் பையன் கூட ஓடி போனதுக்கு நீயும் உன் அம்மாவும் தானடி காரணம். நீ திருமாறனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ட. அதுக்காக சாருமதி கிட்ட என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டு அவளுக்கு அகில மேல இருந்த காதல மறுபடியும் உசுப்பி விட்டு அவளை இங்க இருந்து ஓட விட்டுருக்கேன். இந்த சந்தேகம் ரொம்ப நாளா திருமாறனுக்கும் இருக்கத்தான் செய்யுது. ருக்மணி, வார்த்தை உன் வாயில இருந்து வந்ததும் பல்ல உடைச்சிருவன் ஜாக்கிரதை. மரியாதையா எங்க இருந்து போயிடு, இல்லைன்னா மனுஷியாவே இருக்க மாட்டேன். போடி வெளியே. என்ன பாக்குற? தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்ட. ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் உனக்கு விட்டு வச்சு. ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்ல சம்மந்தின்னு கூட பார்க்க மாட்டேன். போலீஸ வர வச்சு உன்னை உள்ளத்துக்கு போட்டு. ஓ, வெளியே போ. இருங்க இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? நான் சொல்ல வந்த விஷயம் இன்னும் முழுசா முடியல. சுபத்ராவையும் ஆதிராவையும் ரொம்ப நல்லவங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவங்க அந்த அளவுக்கெல்லாம் நல்லவங்க இல்ல. இவங்க எல்லார்கிட்டயும் நல்லவங்க மாதிரி நடிச்சு இல்லாத திருட்டுத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் என் பேத்திக்கு தங்கத்துல அரணாக்குடி போடணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அரணாக்குடிய இந்த சுபத்ராவும் ஆதிராவும் என் கிட்ட இருந்து வாங்கி ஏற்கனவே என் பேத்திக்கு கட்டிட்டாங்க. இந்த உண்மை உங்க யாருக்காவது தெரியுமா? வேணும்னா குழந்தை இடுப்ப செக் பண்ணி பாருங்க. இந்த அரணா கொடிய குழந்தையோட இடுப்புல கட்டினது இவங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. இது உங்க வேலைதானா? ஏண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்ல பக்கம் இதுக்காக தான் நின்னுட்டு இருந்தியா? அப்ப உங்க அம்மாக்காரி நான் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை இடுப்புல அருணா கொடி கட்டிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா? இதுல எப்ப உடந்தையா? என்ன முழிக்கிறீங்க? இந்த அருணா கொடி என் குழந்தையோட இடுப்புல எப்படி வந்துச்சு? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். அப்போ இவங்க சொல்ற மாதிரி இந்த அருணா கொடியை நீங்க தான் குழந்தை கட்டி விட்டீங்களா? டேய் திருமாரா, அது வந்து அப்பா நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்ப்பா. நான் இவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த அருணா கொடி எப்படி என் குழந்தையோட இடுப்புல வந்துச்சு? அது நான் தான் கட்டி விட்டேன். அப்போ இவங்க சொல்ற மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? திருமாரா, கோவப்படாத. குழந்தைக்கு தங்கத்துல அருணா கொடி போட்டு விடணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ எங்களை இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்ட. அதனால யாருக்கும் தெரியாம நான் ஆதிரா கிட்ட குழந்தைய தோட்டத்து பக்கம் கொண்டு வர சொல்லி இந்த அருணா கொடிய குழந்தை இடுப்புல கட்டின தினமும் உண்மைதான்ப்பா. மத்தபடி இந்த அம்மா சொல்ற எதுவும் உண்மை இல்ல. எங்களுக்கும் அவங்க சொல்ற பொய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை நம்புப்பா.
சரி, இந்த அரணாக்குடி பஞ்சாயத்தெல்லாம் அப்புறமா பொறுமையா பேசி தீர்த்துக்கங்க. இப்ப குழந்தை விஷயத்துக்கு வருவோம். இந்த குழந்தை என்ற பேத்தி தான், என்ற பையனுக்கு பிறந்த குழந்தை தான். அதனால இந்த குழந்தைக்கு என்ற பேரு ருக்மிணிங்கிற பேரை தான் வைக்கணும். என்ற பேத்திக்கு என்ற பேரை மட்டும் வச்சா போதும். மத்தபடி அவளை நீங்க எங்க கிட்ட குடுக்கணும்ல நாங்க சொல்லல. உங்க ஆசைப்படி நீங்களே அவளை வச்சு வளர்த்துக்கங்க. குழந்தைதான். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டிஎன்ஏ டெஸ்ட எடுத்துதான் ஆகணும். எடுத்து பாருங்க. அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு உங்க எல்லாத்துக்கும் புரியும். திருமாரா, இதுக்கு மேல நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? இப்பவே நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போ. அங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். முதல்ல குழந்தைய கூட்டிட்டு ஹாஸ்பிடலுக்கு கிளம்பு. வாங்க இந்த பக்கம். சொல்றது கேளு. வேண்டாங்க, ஹாஸ்பிடல்ல போக வேண்டாங்க. இவ உங்க குழந்தைதாங்க. ஏய், சும்மா இருக்க மாட்டியா? விடு அவன. திருமாரா, நீ கிளம்புடா. அத்தை, அத்தை. ஆமா, கிளம்புப்பா. இது அகிலனோட குழந்தைதான். இல்லங்க, இது திருமாரனோட குழந்தைதான். இது அகிலனோட குழந்தை இல்ல, இது திருமாரனோட குழந்தைதான். எங்க ப்ளீஸ்ங்க. நான் இந்த குழந்தைய ஹாஸ்பிடல் கொண்டு போறேன். திருமாரா, போடா. உன் வீட்ல எந்த சப்போர்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா என் அம்மா கிட்ட எதிர்பார்க்கலான்னு தோணுது. சாரு, இப்ப என் அம்மாக்கு கால் பண்ணி ஒரு சாரி மட்டும் சொல்லிருட்டுமா? என்ன அகிலா சொல்ற? நீ உங்க அம்மா கால் பண்ணா அவங்க உன்னை திட்ட மாட்டாங்களா? கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. ஆனா அதுக்காக எத்தனை நாள் தான் நம்ம யாரோட சப்போர்ட் இல்லாம வாழ்றது? பாரு, எங்க அம்மா திட்டினாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன்னு. அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் தீர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட அமையலாங்க. சரி, கால் பண்ணு. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? அம்மா, அம்மா, நான் அகிலன் பேசுறேம்மா. அம்மா, இது என்னோட புது நம்பர்மா. அம்மா, கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ அம்மா, நான் அகிலன் பேசுறேம்மா. தெரியுதுடா. அம்மா, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருமா. எதுக்குடா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நீ காதலிச்ச பொண்ணு கூட தானே ஓடி போன. அது ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன, சாருமதிக்கு திருமாறனோட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். லேட் பண்ணிட்ட. சரி விடு, எது எப்ப நடக்கணுமோ அப்பதானே நடக்கும். அம்மா, உண்மையிலேயே உனக்கு என் மேல கோவம் இல்லையாமா? ஆரம்பத்துல கோவமா தாண்டா இருந்துச்சு. அப்புறம் போ போ உன் நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதை விடு. நீயும் சாருமதி நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். சொல்லுங்கம்மா. சாருமதியோட குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். எங்க ஹாஸ்பிடல் என்னங்க சொன்னாங்க? எங்க சொல்லாம போறீங்க? எங்க நில்லுங்க. என்னடாச்சு? எங்க 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 என்ன ஆச்சு? திருமாரா, என்ன ஆச்சுடா? குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சா? சொல்லுங்க. சொல்லுடா. சொல்லுடா.
ப்ளீஸ் சொல்லுடா. டேய், டேய் மாறா. டேய் திருமாரா, என்னாச்சுங்க? என்னடா போங்க. பேசிட்டு போயிட்டே இருக்க? டேய் எங்க டேய், நீங்க திருமாரா. சொல்லுங்க. சொல்லுடா. உங்ககிட்ட தானே கேக்குறேன். சொல்லுங்க. திருமாரா, உங்ககிட்ட கேக்குறேன். எங்க என்ன ஆச்சுங்க? டேய், சொல்லுங்க. என்னடா ஆச்சு? எங்க ப்ளீஸ்ங்க சொல்லுங்க. என்ன சொன்னாங்க? ஏதாவது எங்க சொல்லுடா. சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீங்க ஹாஸ்பிடல்லாம் போகல, பாதி வழியிலே திரும்ப வந்துட்டீங்க தானே? நீ சும்மா இரு. இவன் ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பான், டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பான். திருமாரா, நீ சொல்லுப்பா, டெஸ்ட் எடுத்தாச்சுல்ல, ரிசல்ட் என்ன வந்துச்சு? இந்த குழந்தை யாரோடதான்? உன்னோடதா இல்ல அந்த அகிலனோடதா? டேய் சொல்லு திருமாரா, ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு? சொல்லுப்பா, என்னாச்சு? ஹாஸ்பிடல் போனியா இல்ல ஆதிரா சொல்ற மாதிரி பாதி வழியிலே திரும்பி வந்துட்டியா? அப்படி நீ வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்ப்பா. சொல்லு, என்னாச்சு? சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. என்னதாங்க ஆச்சு? டேய் ஏதாவது பேசடா. ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? டெஸ்ட் எடுத்தா இல்லையா? எடுத்தாச்சு. ரிப்போர்ட் வர இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ரிப்போர்ட் வரதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகுமா? வரட்டும் வரட்டும். ஆனா அது வரைக்கும் நான் இந்த குழந்தைய கையால கூட தொட மாட்டேன். இங்க பாரு, நீ இந்த குழந்தைய தொடாத. ரிப்போர்ட் வந்து இது உன்னோட குழந்தைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் இந்த குழந்தை. ஏய், அத்தைக்கு நெஞ்சுவலி வந்ததுக்கு நீதாண்டி காரணம். ஏன் தான் இவ்வளவு மோசமா இருக்கியோ? 1000 இருந்தாலும் அவங்க உன்னை பெத்த அம்மாடி. அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்ததும் முதல்ல நீதான் துடிச்சிருக்கணும். ஆனா ஆதிரா பாத்தியா, பதறி போய் ஓடுறான். நீ அவளை தடுக்கிற. அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரியா இருக்கு. மாமா விடுங்க மாமா. என்ன இருந்தாலும் நீங்க அத்தைய கை நீட்டி அடிச்சது தப்பு மாமா. எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நாளுக்கு நாள் இவ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கா. இவள அடிச்சாதான் புத்தி வரும். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இனிமே அத்தைய அடிக்காதீங்க மாமா. ஏய் பாத்தியா, உனக்காக ஆதிரா எப்படி பறிஞ்சு பேசுறா? நீயும் இருக்கியடி. என்னடி நல்ல மாதிரி நடிக்கிறியா? இவ்ளோ நாளா உங்க அம்மா சுபத்ரா நல்ல மாதிரி நடிச்சு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருந்தா, இப்ப நீ நல்ல வேஷம் போடுறியா? கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல என் புருஷன் என்ன அடிச்சதே இல்ல. இன்னைக்கு ஒன்னால என்ன கை நீட்டி அடிச்சிட்டாரு. பாத்தியாமா இவ எப்படி பேசுறான்னு? விடுங்க மாமா. போதும், நீ நிறுத்து. உன்னோட நடிப்புல தாங்க முடியல. சீ. இத்தனை பேர் சொல்றாங்கல்ல, ஆஸ்பத்திரி எல்லாம் போக வேண்டாம். உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தத சுத்தமா மறந்துட்டு நிம்மதியா வீட்லயே உட்காரு. சொல்றத கேளுங்க. நிறுத்துங்க. என்ன எல்லாரும் ஆளாளுக்கு அவனை குழப்பிட்டு இருக்கீங்களா? இந்த குழந்தை யாரோடதுன்னு நான் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இவன் ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தாதான் முடியும். தேவையில்லாம அவனை யாரும் தடுக்காதீங்க. சொல்றத கேளுமா. வாய மூடுங்க. ஏய் குழந்தை குடு. கொடுக்க மாட்டேன். அகல்யா, ஏன் இப்படி பண்ற? சொல்றத கேளு அகல்யா. அவளை விடுன்னு சொல்றல. சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ.
நாம அத்தனை பேரு கெஞ்சியும் கேட்காம அவரு பாட்டுக்கு குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாரேமா. திருமாறனும் விருப்பப்பட்டு போகல, குழப்பத்தோட தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அகல்யா அவனை போன்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்தா, அதான் வேற வழி தெரியாம போயிட்டான். அது எனக்கும் புரியுதுமா, ஆனாலும் எனக்கு ஒரு பதட்டமா இருக்குமா. மகள், நீ நிச்சயமா திருமாறன் குழந்தைதான். இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்து ரிப்போர்ட்ல குழந்தை அகிலனோடதுன்னு வந்துட்டான். என்னம்மா பண்றது? அப்புறம் திருமாறன் அகல்யாத்த சொன்ன மாதிரி குழந்தைய ஏதாவது ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துருவாராமா. அம்மா, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போய் திருமாறன் அந்த ரிப்போர்ட்டை பார்க்க விடாம தடுத்து குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டுமா? என்னம்மா யோசிக்கிறீங்க? நான் போய் குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரி வா, நானும் உன் கூட வரேன். இல்லம்மா, நீங்க வேண்டாம். உங்களை பார்த்தா திருமாறன் இன்னும் அதிகமா தான் கோவப்படுவாரு. நான் மட்டும் போய் எப்படியாவது பக்குவமா பேசி குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஆரம்பத்துல நீங்க என்ன இந்த வீட்டுல சேர்க்கறதுக்காக போராடினீங்க. இப்போ நான் சாருமதியோட குழந்தைய இந்த வீட்டுல சேர்க்கறதுக்காக போராடுறேன். நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தாமா இருக்கு. உண்மைதான் ஆதிரா, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை தான். சரி, நீ போய் சீக்கிரம் திருமாறனை பார்த்து குழந்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு. போமா. சரிம்மா. ஆதிரா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய வாங்கிட்டு வர போறியா? ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம அந்த குழந்தைய நான் இங்க வர விட மாட்டேன். நானும் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்டி. என்ன மீறி நீ எப்படி குழந்தைய கொண்டு வரேன்னு மட்டும் பாக்குறேன். நர்ஸ், டாக்டர் எங்க? சார், டாக்டர் கொஞ்சம் எமர்ஜென்சி கேஸ் விஷயமா வெளியில போயிருக்காரு சார். நீங்க வந்த உடனே இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க சார். ஆதிரா சொன்ன மாதிரி இவளை நம்ம வீட்லயே வளர்க்கலாம்பா. ஆமா திருமாரா, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த குழந்தை யாரோடதா இருந்தாலும் பரவாயில்ல, நாமளே இதை வளர்த்துக்கலாம். ஆனா எதுக்கும் இந்த ரிப்போர்ட்டை பிரிச்சு அதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துறேன்.
ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.